ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் பாருங்கள். அது முருங்கைக்காய், முள்ளங்கி ஒன்று, அதோட பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறேங்க. முருங்கைக்காய் சாம்பார்னாலே நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய் சேர்ந்தாலே சாம்பார் நல்லா இருக்கும். அது கூட பச்சை பட்டாணியும் சேர்த்து நான் போட போகிறேன். பட்டாணியும் போட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க சாம்பாருக்கு. இந்த பச்சை பட்டாணியை நாளே ஊற வச்சு நான் இன்றைக்கி அவிச்சு வச்சுருக்கேன். நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். அது மாதிரி முள்ளங்கியையும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன். முள்ளங்கியை எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் ரொம்ப ஸ்மெல் அடிக்காமலும் இருக்கும். அதனால் எப்போவுமே முள்ளங்கியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வதக்கி எடுத்து வைக்கணும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு பாசிப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை சேர்த்துக்குவோம். நம்ம முள்ளங்கி பட்டாணிலாம் அவிச்சு வச்சுருக்கனால ஒரு 2 செகண்ட் லேட்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் கொஞ்சம் வேகட்டும். இது கூட நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறங்க. அப்புறம் தனியாத்தூள் 2 ஸ்பூன், அதுவும் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தனியாத்தூள் சேர்த்துக்கிறங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது கூட நான் சேர்த்து உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளித்தண்ணி கொஞ்சம் இதுக்கு சேர்க்கணும். சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது ஒரு 2 செகண்ட் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் பெரிய பல்லாரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், சாம்பார் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள். முருங்கைக்காயும் பாருங்கள் கலர்லாம் மாறிடுச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. நீ இதுக்கு தாளித்து ஊற்றணும். இப்போ இந்த சாம்பாரில் ஒரு பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இதை இப்போ தாளித்து ஊற்றலாம். சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், இதோட 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பாருக்கு முக்கியமாக பெருங்காயத்தூள் தேவை. பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சாம்பாரில் சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.